இப்பொழுதும் சைல்ட் டெடிகேஷன். இப்பொழுது நம்முடைய சபையில் இருக்கும் அருமையான தம்பதிகளுக்கு தேவன் கிருபையாக கொடுத்த இரண்டாவது மகன் அதுக்காக நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். முன்பு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். பிரபானந்த் ஆச்சாரியா பிரபு மற்றும் பிரசில்லா அவர்களுக்கு தேவன் கிருபையாக கொடுத்திருக்கும் அவர்கள் தெய்வ சமூகத்தில் பிரதிஷ்டை செய்கிறார்கள். பிரபானந்த் ஆச்சாரியா மற்றும் சகோதரி பிரசில்லா பெர்னாண்டோ ஆச்சாரியா அவர்களுக்கு தேவன் கிருபையாக கொடுத்திருக்கும் ஜோ ஆச்சாரியாவை தேவ சமூகத்தில் நாம் பிரதிஷ்டை செய்கிறோம். ஏற்கனவே நாம் ஒவ்வொரு முறை நான் சொல்லுவது போல இது ஞானஸ்நான ஆராதனை, பேர் வைக்கும் ஆராதனை. பேர் ஏற்கனவே வச்சுட்டாங்க, ஜோ. அருமையான ஜோயல் பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஓடிக்கிட்டே இருப்பான்ல, துரையுடைய பெட்டு. ஆனா வேதம் அழகாக இதை பற்றி சொல்லுகிறது. அநேக நேரத்தில் நம்ம தவறாக நம்முடைய கிறிஸ்தவத்திலே சொல்வோம் ஞானஸ்நான ஆராதனை என்று சொல்லி விடுவார்கள். அல்ல, ஞானம் வந்த பிற்பாடு எடுக்கும் ஸ்நானம்தான் ஞானஸ்தானம். அதை மறந்து போய்விட வேண்டாம். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். சிறு பிள்ளைகளுக்கு எது நன்மை எது தீமை என்று தெரியுமா? தெரியாது. பாம்பு போனாலும் விளையாட்டு சாமான் போய் பிடிக்கும், தீய பார்த்ததும் ரொம்ப இன்ஸ்டா போய் பிடிக்கும். அல்ல, நன்மை தீமை எது அறிந்த பிற்பாடு பாவத்தை தள்ளிவிட்டு நன்மை தெரிந்து கொண்டு அதன் பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் இரட்சகர் என்றவரை ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாக எடுக்கும் ஒரு ஸ்நானம் தான் ஞானஸ்தானம். அதுவும் தெளித்தல் ஞானஸ்தானமும் அல்ல. வேதத்திலே எங்கும் தெளித்தல் ஞானஸ்தானத்தை பற்றி குறிப்பிடவில்லை. பேப்டிசம் என்றாலே பேப்டிசோ என்ற கிரேக்க பதத்திலே இமர்ஸ் an object in a water, ஒரு பொருளை தண்ணீரில் அமுக்கு என்றதில் வந்ததுதான் பேப்டிசம். அவை முழுகி எடுக்கும் ஒரு ஸ்நானம் தான் ஞானஸ்தானம். அதை பற்றி நீங்கள் அருமையான தம்பி ஆல்வின் எடுக்கும் கிளாஸ்ல நீங்கள் கலந்து கொண்டால் இன்னும் அறிவுபற்ற காரியங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் இந்த ஒரு பிரதிஷ்டை ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான். தேவன் பிரமாணமாக லேவியராகமம் 12 கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெற்றோர்களும் அவர்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே அதை நிறைவேற்றின ஒரு காரியம். நேரம் இல்லாமல் மற்ற நாளிலே நாம் அதை பற்றி விளக்கமாக நாம் பார்ப்போம். அநேக நேரத்தில் தியானித்திருக்கிறோம். இப்பொழுதும் கிருபையாக அருமையான பிரபு பிரசிலாக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்திலே பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பாக பெற்றோரிடம் சில கேள்விகள். கிறிஸ்தவ நல்நெறிகளை இக்குழந்தைகளுக்கு முன்பாக உங்களுடைய ஜீவியத்திலே கடைபிடிப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்களா? இக்குழந்தையின் ஜீவியத்தில் கிறிஸ்தவ நல்நெறிகளையும் ஒழுக்கத்தையும் கிறிஸ்தவ அன்பையும் உருவாக்கிட உங்களையே தேவ சமூகத்திலே தத்தம் செய்கிறேன் என்று தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய மனவாட்டியாக சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கின்றீர்களா? தேவனின் பரிபூர்ண சித்தம், அவரின் பரிபூர்ண வழிநடத்தல் இந்த குழந்தையின் ஜீவிதத்தில் நிகழ்ந்திட உங்களையே முதலில் தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களா? கர்த்தர் தாமே உங்கள் வார்த்தையின்படி இந்த காரியங்களை நிறைவேற்றுவாராக. எப்பொழுதும் சபையாக இந்த குழந்தைக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டுவோம். நாம் ஜெபிப்போம். ஜலத்தாப்பனின் தர்மியான அந்த ஆசைக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமையான தம்பதிகள் பிரபு பிரசலா ஜீவத்தில் கிருபியாக கொடுத்திருக்கும் இந்த 2வது ஆண் குழந்தையை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஐயா, இந்த குழந்தை வளர்ந்து கொந்த சாட்சியாக ஒரு ஊழியக்காரனாக திகழ போற கிருபிக்காக நன்றி செலுத்துறோம். நீடி தாய்ஸ்னாலும் பலத்தினாலும் சோத்தினாலும் ஜீவனால் கிருபினாலும் இந்த பிள்ளையை முடிசூட்டிவராக இந்த கிருபைகள் மூடிக்கொள்ளுங்க. அப்பா, அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய விசேஷ ஞானத்தின் கிருபையும் இந்த பெற்றோர் கொடுக்கத்தக்கதாக நாங்கள் சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபைகள் மூடிக்கொள்ளுங்க. சகல துதி கனமகிமை செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மத்தில் கர்த்தர் தாசன் ஜேவி பீற்றும் அவருடைய மனைவி வந்திருக்கிறார்கள், குடும்பமாக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது மீதி இருக்கும் நேரத்தை அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்வார்கள்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த சபைக்கு வரும்போது சொந்த வீட்டிற்கு வருவதில் ஒரு உணர்வு, ஒரு சிந்தை எனக்கு உண்டாகிறது. எப்போதும் நான் துபாய் வரும்போது பாஸ்டர் அவர்களை கூப்பிட்டுவிட்டு நான் வருவது வழக்கம். இந்த சபையிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை கொண்டு வருகிற நிமித்தம் நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். கரங்களை தூக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் அன்புள்ள தேவன், அதிசயமான கர்த்தர், நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவருக்கு மகிமையாக சில பாடல்களை உங்கள் மத்தியிலே பாடிவிட்டு தெய்வ செய்திக்கு நேராக கடந்து போக இருக்கிறோம். நாங்கள் கடந்த முறை இங்கு வந்தபோது என் மகள் என்னோடு கூட இருந்தாள். இன்று என் மனைவியும் என் 2வது மகனும் என்னோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களோடு கூட பிரதர் ஜிஜோ அண்ட் பிரின்சி எங்களோடு கூட இருக்கிறார்கள். தயவு செய்து எழும்பினீங்கள். அவர்கள் இந்த ஆலயத்திற்கு முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். தேங்க்யூ. அவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தெரிந்த அநேக சகோதர சகோதரிகள் இங்கு உண்டு. அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த பாடலை உங்கள் மத்தியிலே நான் பாடப்போகிறேன். உமதன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உமை போற்றி பாட. இந்த பாடல் யூடியூபில் இருக்கிறது. பலர் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த பாடல் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாடல் என்று சொல்லியிருக்கிறார்கள். குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே, குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவேனே. தேவரீர் நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். எம்மாத்திரம் நான், என் வீடும் எம்மாத்திரம். யார் சொன்ன இது? தாவீது சொன்னார். இதுவரை எபனேசராய் இருந்தென்னை தாங்கினீர். இருள் சூழ்ந்த பாதையில் வெளிச்சமாய் திகழ்கின்றீர். அடுத்து என்னுடைய அனுபவம். என்னில் இருந்த வியாதிகளை வல்லமையினால் அகற்றினீர். வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றாய் வாக்களித்தவரே நிறைவேற்றினீர். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிறபடினாலே அவரை சந்தோஷத்தோடு கூட என்னுடைய பிள்ளைகள் இங்கு வந்து பாடி ஆராதிக்கிறார்கள். அதை நினைத்து தேவனை அதிகமாக துதிக்கிறேன். என்னில் இருந்த வியாதிகளை பற்றி நான் சொல்லுகிறேன். 39 வருடங்களுக்கு முன்பதாக போன் கேன்சர் என்ற வியாதி என்னை தின்று கொண்டிருந்தது. என் சரீர அவயவங்களை அது தின்று கொண்டிருந்தது. ஆனால் தேவனுடைய சுகமாக்கும் கரம் என்னை தொட்டபடினாலே இன்று உங்கள் முன்னிலையிலே நின்று அவரை மகிமைப்படுத்த தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய தொடுதலுக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்று அவருடைய தொடுதல் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களை குணமாக்க அவர் இங்கே வந்திருக்கிறார். பலவீனப்பட்டிருக்கிற யாராவது இங்கு வந்திருந்தால் இந்த பாடல் மூலமாய் நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். வாசிங்க. உமதன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உமை போற்றி பாட. உமதன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாட. ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். பாடுங்க, சேர்ந்து பாடுங்க.